ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறக்காண்டி ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாடனை பக்கத்தில் ஒரு கம்மாயா ஆறாம் தெருவில் என் தம்பி குட்டிக்கு வந்திருக்கேன். வேறு ஹெல்மெட்டோட போயிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து இங்கே பெரிய பெரிய மீனாக கடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மீன் மாட்டுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். மிக்க நம்பர்களே பார்த்திங்கன்னா லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா எங்கே மீன் பிடிக்க போகிறோம் ஒரு நாள் பார்க்குறோம். இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா தூண்டி விட போகிறாங்க. நான் வந்து வந்த வேலையை பார்க்குறேன். நமக்கு சாப்பாடு தேவைங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து மீன் பிடிப்போம். நான் இங்கேருந்தே வீடியோ எடுக்கிறேன்டா. கஞ்சியும் ஊறுகாயும் எடுத்து வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. எலுமிச்சங்காய் ஊறுகாய். இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தூண்டி போட்டு மீன் பிடிப்போம். இதே பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிட்டாங்க. பெரிய மீனுக்கு வெள்ளனே கிடைக்குமா. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட ஆக போகுது. அதனால தான் வெள்ளனே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிருக்காங்க. நிறுத்துடா பெரிய வேண்டானே அந்த வருடா அழப்பிட்டு வருடா. இங்கே கொண்டு வாடா, கேமரா கொண்டு வாடா. இங்கே பாருங்க அப்படியான மோட்டை கண்டே அங்கே வைக்கிறா அங்கே வைடா. ஐயோ கட்டுப்படுத்த முடியல. சத்தியான கண்டா ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்குமா? இருக்கு, 1/2 கிலோக்கு மேலே இருக்குங்க. சத்தியா கண்டை எடுத்துட்டாங்க. வந்தோடனே பார்த்தீங்களா பாருங்க பெரிய மீன். ரோமான்ஸ் ரேட் கிலோ ப்ரோ. பார்த்தீங்களா இதுதான் சைஸு. ஓகே, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நம்மளும் பிடிப்போம். சாப்பிடாம இருக்காங்க. வேட்டா என்னம்டா இது என்ன சைடில் மாட்டி வந்துருக்கு. கண்ணில் பார்த்துருக்கு. சின்ன கண்டை. காலுக்குள்ளே விட்டாங்க. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நான் வந்து புழுவை கொடுத்துட்டு தூண்டி போட போகிறேன். நமக்கு வந்து எப்படி மீன் மாட்டுன்னு தெரியல. நாங்கள் போட்டு பார்ப்போம். பெரிய மீன் மாட்டுதா சின்ன மீன் மாட்டுதான். ஆடவே இல்லையே நமக்கு. போகிறா போகிறா. கடையை பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பெரிய மீன் முடிச்சுட்டேன். இங்கே பாருங்கள் பெரிய ஜிலேபி மீன். இழுக்கும் போது காட்ட முடியல. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ ஆன் பண்ணிட்டோம். ஸ்டோரேஜ் இல்லை அதனால் பிடிச்சிட்டு உங்களை காமிக்கிறேன். முடிஞ்சால் வந்து உள்ளே இழுக்கும் போது காமிக்கிறேன். ஓகே 10% ஒரு பெரிய மீன். இங்கே முள்ளு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதா? புதுசாக்கில் போட்டுக்கிறோமா? எங்கிட்ட தலைமை இருக்குதில்ல இந்த அருகு மக்களே பார்த்தீங்கன்னா பெரிய மீன். இதோட கொஞ்சம் பேர் ஃபஸ்ட்டு பிடிச்சது இதோட கொஞ்சம் பெரிய சைஸு. அதை பார்த்தீங்கன்னா அவன் பிடிச்சேன். அந்த ஊடு ஓகே, இதை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வச்சுருவேன். அப்போ தான் சூடாக இருக்கான். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிறோம். அதில் மக்களே இங்கே பாருங்க பெரிய மீன். இதோட கொஞ்சம் பெரிய சைஸு. பாருங்க வாழை பாருங்க எத்தனை தாண்டி இருக்குன்னு. எடுத்து போட்டு கூட பூசாக்கில் போடு. யார்கிட்ட ஃபோன் அடிக்குதுப்பா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீனாக பிடிச்சி பார்த்துருப்பீங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனாக பிடிச்சி பாருங்கள். ரொம்ப தூரம் வந்துருக்காது கண்டி மெனக்கட்டு. இன்னைக்கு பார்த்து கையை கிழிச்சு போடும்டா. முள் கிழிச்சிருச்சா? பார்த்து பிடி காமிக்க அப்படி காமிக்க. வேறு மீனை பாருங்கள் தாண்டி விட்டுச்சு. அள்ளப்பிட்டு வரும்போது உங்களை காமிக்க முடியல. டக்குன்னு ஒரு ஆர்வத்தில் கரெக்டாக கேமரா ஆஃப் பண்ணி விட்டு ரசிட்டா. இழுத்தக்கப்புறம் தான் ஆன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்த தடவை இழுக்கும் போது கரெக்டாக உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். அக்கறை இங்கே பாருங்க சரியான கண்டை கிடச்சிச்சு. இழுத்தர எடுத்துட்டு இல்லை கடை பெரிய வீடியோ எடுத்துக்கிருக்கான். இந்த பாருங்க பெரிய கண்டை மக்களே. இந்த மாதிரி மீன் இப்போ பிடிச்சிக்கிருக்கான். ஆத்தாடி முள்ளு கிழிச்சிக்கிறேன் கையில். இதை கீழே வச்சு எடுத்துருமா? நீங்கள் ரொம்ப நாளாக பெரிய மீன் பிடிக்க சொல்லி கேட்டுருந்தீங்க. அதுக்காண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய மீன் பிடிக்கிறோம். பாருங்கள் தண்ணிக்குள்ள போகிறேன்.
குத்துதுரா கடுக்குது உங்களுக்கு குத்துனா கடுக்குது. வேணே அந்த கூசா மட்டும் இப்படி உங்கள்கிட்ட எடுத்து கற்றுக்கிறாடா தண்ணிக்குள்ள விட்டு வேண்டாண்ணா. ஊதா புதுசு ஏன்னா தண்ணிக்குள்ள இருக்கு கூசா. கை சைஸ் இருக்குமோ? கை சைஸ் இருக்குமோல? சரியான இதோட பெருசு ஆய முடிச்சு வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சல அதான் பெரிய சைஸு. பாருங்க ஒரு 4 மீன் தான் பிடிச்சிருக்கான். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய மீன்லாம் பிடிப்போம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா விரா மீன் ஒன்று பிடிச்சிருக்கோம் பாருங்க. எடுத்து காமிக்குது. என்னடா அது வாயெல்லாம் எப்படி இருக்குது? வாயெல்லாம் புழுவாடா பாருங்க. விரா மீன் பச்சை கலரில் இருக்குது. எடுத்து கொடுங்க. இதை கிழிச்சிருச்சு வாய். என்னன்னு தெரியல கிழிச்சிட்டு வந்து நினைக்கிறேன். எடுத்து கொடுங்க பைக்கில் போடு. துண்டி போட்டு வரைய வச்சுருக்கேன். வரிசையாக நிற்கிறான். யாருங்க எல்லாம் நம்ம ஆளுதே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனை இழுக்கும் போது காமிக்க முடியல. அதனால தான் கரையில் வச்சு காமிக்கிறான். கீழே படுக்க போடு. எங்கேயாவது எடுத்துட்டு வா. இங்கே யாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு இலை கண்டை. ஆமாம் சரியான மீனுங்க பாருங்க. கையிலே அடக்க முடியல. அஞ்சாருங்க ஒரு கையை வைக்கிறேன் பாருங்க. ஒரு கைக்கு மேலே இருக்குது. என் கையை பாருங்க எந்த சைஸை பாருங்க. ஐயோ மூஞ்சில் அடிச்சு போடாமடா. இவாடா தக்காளி இவனே இதை புடி ஊக்க கழட்டணும்டா. வாடா தண்ணி போகிற வாடா. இந்த அது வீடியோ இல்லை வீடியோ எடு நான் கலட்டுறேன். கல்ல இங்கே பாருங்க சரியான மீனுங்க. வா 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 கரெக்டாக காமிங்களா வேவா. தம்பிட்டு துண்டிலே மாட்டுருச்சு மீன் பாருங்க. 1 கிலோ கிட்ட இருக்கான். அப்பப்போ ஒன்று கடிச்சாலும் இந்த மாதிரி பெரிய சைஸாக கிடைக்கிது. ஓகே கடைசியாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நாங்கள் எத்தனை கண்டா பிடிச்சோம்னு காமிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு போடுவோம். ஏன் அப்படி தூண்டி அங்கிட்டு போட்டாலும் எடுத்துட்டு மீனை பார்த்தாலும் தூக்கி வீசிட்டு வந்து திரும்ப நம்ம போட்டு பார்ப்போம். என் அலம்பா அந்த குச்சியை வந்து இதை பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த குச்சியை வச்சு ஊனிட்டு புதுசாக வந்து கட்டி வச்சுருக்கான். அப்போ தான் பார்த்திங்கன்னா உசுரோட இருக்கும் போகாமல் இருக்கும். வித்தியாகமாக இதே 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் மக்களே. இந்த பெரிய மீன் பிடிக்கிற காண்டியே இங்கே பாருங்க. பெரிய மீன் அடுத்து 2ஆக தான் நான் பிடிச்ச மீன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ கிட்ட இருக்கான். பெரிய மீன் பாருங்க. வலை மீன் போடுறதே எடுக்க முடியல. அதெல்லாம் பில்லு மாதிரி வளைஞ்சிக்க போய் தூண்டியே அதான் பார்த்தீங்கன்னா எடுப்போம்ட்டு பார்க்க எடுக்க முடியல. லேட்டாக தான் கிடைக்கிது. அதனால தான் அது எடுக்க முடியல. கரையில் இருந்து காமிக்கிறேன்னு நினச்சிக்கணும். எங்கே கூசாங்கடா இங்கே பாருங்க. ஏன்டா தண்ணி இருக்கு பக்கத்தில் தண்ணி விழுந்துடான். இந்த கூசா எடுத்து செத்தாரு. ஒரு 2 பெரிய மீன் அப்புறம் மற்ற சின்ன மீன். ஓகே ஏன் தூண்டி எங்கிட்ட போகுதுடா. போமணி நீ தோண்டி போமணி எடுக்கிறா கூட இல்லை பாத்தாடி. என்னடா அது மண்டை இங்கே இருக்கு. குச்சியில் இருக்கு மண்டை. இங்கே பாருங்க. தூண்டி நம்ம கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சா நேக்கா அந்த இருக்க போகுது. ஐயோ மீன் போகுது. அப்படி பிடிச்ச மீன் போகுது. பாம்பு சுத்திருச்சு. கூட சுத்திருச்சு பாம்பு. அப்படியே கரையில் இல்லைங்க. கூட விடலுங்க. கூட விடலுங்க. என்ன பாம்பு ஏன்டா இருந்துச்சு அதுக்குள்ள பாம்பு தனிக்குள்ள இருந்துடா. காலக்குள்ள இருந்து பெரிய மீன் இது பெருசுதே. ஏன் ப்ரோ உடனே ஐயோ பயந்து அதுக்குள்ள எழுதுறான்டா. என்ன பாம்புடா ரொம்ப நானும் பார்த்துட்டே இருக்கேங்கிறேன்.
இங்கடா இல்லையாடா சரியான பாம்பு. கவாட்டைக்கு வந்து தேடிவாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அட காலுக்குள்ள வந்து என்னடா ஏதோ காலுக்குள்ள போகுது. அது ஐயோ பிடிங்க 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 சும்மா எடுத்துட்டேன் எடுத்து எதிராக பார்ப்பீங்க. யூடியூப்பில் போடுவோம். யூடியூப்பில் போட்டு பார்ப்பாங்க. அது எங்கே கொஞ்சம் கொண்டா நாங்கடான்னு கேட்பாங்க. அடுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க சமைச்சு சாப்பிடுங்க எங்களுக்கு. அடுப்பு அனுப்பிச்சுருக்காங்க மச்சாங்களுக்கு ஃப்ரீயா. உள்ளே போகிறேன் இல்லைடா மக்களே. அடுத்த ஒரு மீன் விற்காங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் மீன், பெருசு கிடையாது. இந்த இடத்து கூடைகளை போடுவானே. இங்கே மீன் விட்றானா அவன் செருப்பு கடையில் உட்காந்துருக்கேன். வந்து என்னடா போட்டிருக்கேன். தெப்பத்தான் காணுமுடா மீனை காணுமுடா. ஐயோ பெரிய மீன்டா. சார் நான் மாதிரிலாம் போட்டு வச்சுட்டு இங்கிட்டு பார்த்துக்கிறேன். நம்மோட்டு தான் ஒரு மீன் மாட்டிடுச்சு. இதே எடுங்க. தெப்பத்தை காணுமே பார்க்குறேன். மீன் கிடச்சி உள்ளே விட்டு வச்சுருக்கு. ஐயோ இங்கடா தெப்பத்தை காணுமே நம்ம போட்டு வச்சுருவேன்னு பார்த்தா உள்ளே கிடக்குறா. ரைட்டு ஓகே. இது வேறு அங்கிட்டு ஒன்று முடிச்சுட்டு இங்கிட்டு ஒன்று மாட்டிக்கிட்டா 2 பக்கம் மாட்டிக்கிச்சுடா. இங்கே வேறு அடுத்து ஒரு பெரிய கண்டை மாட்டியிருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு மாட்டியிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இடுத்துக்கு வர்றேன் காமிக்க முடியவங்கனால லேட்டாக கிடைக்கிறதுனால. சரி இல்லை ஒரு மணிக்கிலே போட்டுருவாங்க. அவ்வளோதான். போடு எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதோட பெருசாக கடை மாதிரி மாட்டியிருக்கு. கையில் கழிச்சு விடாமலே. அவ்வளோதான். கிளையை பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மொத்தமாக போட்டிருக்கான். இழுத்துறாடம் இழுத்துறேன். ஐயோ கரெக்டாக ஆன் பண்ணுறேன். நானும் ஆன் பண்ணோடனே பிடிச்சிட்டேன். அடுத்தடுத்து இழுங்கப்பா. சரச்சரன்னு இழுங்க. ரெண்டாம் மந்திரத்தை போட்டு விட்றாதேம்மா. மந்திரம் மட்டும் மீன் பிடிக்கிறேன். அள்ளி கொட்டு இழு. அங்கிட்டு யாரு பாருங்க மக்களே. நாங்கள் வந்துட்டு இவ்வளோதுக்கு பிடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஆள் பிடிச்சது. ஆளாலும் தனித்தனியாக வச்சுருக்கோம். தண்ணிக்குள்ளே போடு. என்ன எடுத்துட்டியா? நம்மோட்டு தொண்டியும் போடுவோம். இருவாரு யானை தொண்டியும் போட்டு வச்சுக்கிறேன். நம்மோட்டையும் போட்டாச்சு. மொத்தம் போட்டிருக்கோம் ஒரே இடத்துல. பாருங்க வரும் பாருங்க வரிசையா. ரெடியாரா கடிக்குதுரா. போதுரா இல்லைடா. ஆமாம். பேர் என்னடா? சேனல் பேர் என்னடா? விளாகர் செல்வா. ஆமாம் நான் தான் விளாகர் செல்வா. கீழே லிங்க் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ரோஸ் சட்டை நாங்கள் தூண்டி ஒரு பக்கம் இழுத்துக்கு தெரியுறேன்டா. இல்லை அடப்படா மாட்டலடா. ஆஃப் பண்ணவா? இங்கே சின்ன அடுத்த பெருசு இங்கே வேறு. அடுத்து இங்கே இருங்க. இங்கே சைஸ் பெரிய சைஸு தான் அங்கே கிடக்குற தூண்டியில். அடுத்தடுத்து மாடி இருக்கு. வரிசையாக மாடி இருக்கு. கடையை பார்த்தீங்கன்னா அந்த இருங்க ஒரு பெரிய மீன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 2 ஆயிடுச்சு. அவன் ஒன்று எடுத்துட்டேன். நான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவான். கிளம்ப போகிற நேரத்தில் பெரிய மீனாக கிடைக்குது. சரியான வயல் பிரான்ச். 2 ஆயிக்கு இருக்குது. நான் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு. யாருங்க கூட
வீடியோ வந்து யூடியூப்பில் போடணும். இந்த ஓட்டுதே அடுத்தடுத்து அந்த அவனை எடுத்துட்டான் பாரு அங்கிட்டு காமி கேமராவில் காமி. பெரிய மீன் ப்ரோ கத்திக்கிட்டு வருமா போட்டு பிடிக்கிறோம் ப்ரோ. நாங்களாம் செய்வோம் மாட்டோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து நிறையா மீன் பிடிச்சிருக்கோம். பாருங்க ஃபோட்டோ எடுத்துக்கிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச மீன். ஒரு 4 பெரிய மீன் பிடிச்சிருக்கேன். இந்த அடுத்து இன்னொரு ஆள், இந்த இன்னொரு பையி, இந்த அங்கிட்டு கூடையில் பிடிச்சிருக்கான். நிறையா ஜிலேபி மீன் பிடிச்சிருக்கான் மக்களே. ஒரு மீன் வெளியில் எடுத்து போடு, பெரிய மீனை. இந்த இடக்காரங்க ஏக்கா ஊசாட்டி ஏன் ஓகே, அது கிடக்கட்டும் ஒரு மாதிரி காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஒரு இதை ஓகே பாய். வெளியில் வைக்கவா? பாய் சொல்கிறாரு. பாய் மணி டாட்டா காமிங்க எல்லாரும். பாய் அவ்வளோ. எல்லாரும்